டேய், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நெல் எடுக்க முடியுமோ எடுத்துக்கடா. அதுக்குள்ள இவனுங்க வந்து தூக்கிட்டு போயிட போறானுங்க. அட போடா. இவனுங்க எங்கடா தூக்க போறானுங்க? இதெல்லாம் இப்படியே கடந்து முளைச்சு வீணா போயிரும். இந்த நெல்லை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துல இருந்து 44,000 கோடி காசையும் வாங்கிட்டு அதுல 6,600 கோடி கமிஷன் எடுத்திருக்கானுங்க. குறைஞ்சபட்சம் மத்திய அரசு இருந்து வரக்கூடிய நிதி இல்ல, அதுல இருந்து பிச்சது மட்டும் 44,000 கோடி. இந்த 44,000 கோடியில இவங்க 15% கமிஷன், இதுல இருந்து ஒரு 6,600 கோடி ரூபாய் போயிருக்கும். இந்த லட்சணத்துல காலையில இந்த துணை முதலமைச்சர் இங்க வந்தாரு, அதை பார்த்தல நீ? ஆமாண்டா, ஊரே மழையில நனைஞ்சு கிடக்குது. இதுல இவர் நெல் மூட்டை நினையவே இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதை மட்டுமா சொன்னாரு? இந்த பாதிப்பை பத்தி பேசின எதிர்கட்சி தலைவரை நாடகம் நடத்துறான்னு சொல்றாரு. அப்ப நேர்ல பார்த்தா நம்ம என்ன சொத்தைகளா? அதானே, ஆயிரக்கணக்கான கோடியை மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி அதுல இவனுங்களுக்கு 15% கமிஷனும் எடுத்துட்டு இப்ப ஃபைனல் என்னடானா நெல்லு நனைஞ்சு முளைச்சிருச்சு. இப்ப போட்டி என்னடானா, திமுக ஆட்சியில அதிகமா முளைச்சிச்சா இல்ல அதிமுக ஆட்சியில அதிகமா முளைச்சிச்சான்னு தான். இந்த விவசாயிகள் 4 மாசம் கஷ்டப்பட்டு கடனை வாங்கி விதைய போட்டு விவசாயம் பண்ணா மழை வந்து மொத்தத்தையும் நாசமாக்கிரும். உண்மைதான்டா. 1 ஏக்கர் நெல் சாகுபடி செய்ய சுமார் 25,000 இருந்து 30,000 வரைக்கும் ஆகும். அந்த பணத்துல தாண்டா அவங்க வாழ்வாதாரமே இருக்கு. போற போக்க பார்த்தா நெல்லை நம்ம திங்கிறது கூட லாக்கி இல்லாம பண்ணிருவாங்க போல. என்னடா சுப்பிரமணி, உன் முதலாளி பயிரெல்லாம் கையில வச்சு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தார் போல. ஆமாண்டா, என்ன பண்றது, தண்ணி நிக்காதுன்னு இவனுக்கு சொன்னதை கேட்டு எங்க முதலாளி கடனை வாங்கி நெல் சாகுபடி செஞ்சாரு. கடைசியில ஒரே ராத்திரில எல்லாம் போச்சு. இத்தனை நாள் ராத்திரி பகல் பார்க்காம அறுவடைக்காக வேலை செஞ்சாரு தெரியுமா? தண்ணி போறதுக்கு மட்டும் நல்ல பராமரிப்பு செஞ்சிருந்தா இன்னைக்கு இவரை மாதிரி யாரும் கஷ்டப்பட மாட்டாங்க. என்னடா எல்லா இடமும் இப்படி இருக்கு? ச்சே, பாவண்டா இந்த விவசாயிங்க. எதையோ ட்ரோன் வச்சு பாக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த மாறி பாதிக்கப்பட்ட விவசாய இடங்களை ட்ரோன் வச்சு பார்த்தாலே எங்க பிரச்சனைன்னு புரியும். உண்மைதான். ஆனா இவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்டா அப்படி சொல்ற? அப்படி பார்த்தாதான் வேலையை ஆரம்பிக்கணுமே. அதுக்கு கண்டுக்காமலே விட்டுட்டா எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்ல. அதான் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி அவங்க மேல தப்பு இல்லாத மாதிரி காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாத்துவாங்க. ஒரு பெண் அவங்க நெல் மூட்டை வீணா போச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சதுக்காக அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி அவங்க சொல்றது பொய்ன்னு சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சர். எதிர்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடைய மாவட்ட ஆட்சியரிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வில் அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தகை நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்டருக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். இப்ப இவர் சொல்றது பொய்ன்னு சொன்னா சில பேர் நம்ம மேலைய கல்ல விட்டு எறிவாங்க. ஒரு பிரபலமான ஊடகம் ஐயா சொல்ற அந்த பெண் கிட்டயே பேட்டி எடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நெல் கொள்முதல் செய்யாததால அறுவடை செய்ய முடியல. எதிர்கட்சி தலைவர் வரும்போது வயல்ல முளைச்சு கிடந்த நெல்லை எடுத்துட்டு போய் காட்டினேன். எந்த இடத்துலயும் அறுவடை பண்ண நெல் முளைச்சிருச்சுன்னு நான் சொல்லல, வயல்ல நாசமானதை தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நடவு வச்சிருக்கேன், அதை நான் இது பண்ணணும், தூக்கி நட்டுருக்கேன், ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கன்னு இதை தான் சொன்னேன். நெல்லுனா அறுக்காம கிடக்கு, வயல்ல முளைச்சு கிடக்குது, சென்டர்ல இடம் இல்லை, நீ அதனால அறுக்காத நாலு சொன்னாங்க. நான் என்ன பண்றது, போய் ஒரு ஆளும் கிண்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, சரின்ட்டு விட்டு இந்த மழை பெஞ்சோடனே சென்டர்ல இடம் இல்லாம தோணியா எல்லாம் வயல்லையே முளைச்சு போச்சு, அறுக்காம கிடக்கு. இதை தான் சொன்னேன். அதிகாரிகள் சொல்றதை வச்சு எப்படி துணை முதல்வர் ஒரு பெண் மேல அபாண்டமான பழி போடலாம்? அதானே, பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பேசதான் ஐயா செய்வாங்க. அவங்கள அதிகாரிகளை விட்டு விரட்டுவீங்களா? அப்போ அரசுக்கு எதிராக யாருமே கேள்வி கேட்க கூடாதா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த மக்கள் சரியான முடிவை எடுத்து அடுத்த தடவை சரியான ஆளுக்கு ஓட்ட போடலனா இவங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, இவங்களோட சேர்ந்து நம்ம வாழ்க்கையும் முடிஞ்சிரும். பாவம், அதோட இந்த சின்ன சின்ன மிருகங்களும் கஷ்டப்படும். ஆனா நீயோ நானோ எவ்ளோ சொன்னாலும் அந்த டைம்ல யாரு இலவசம் பணம் தராங்களோ அவங்களுக்கு தானே ஓட்டு. இல்ல, இப்ப மக்கள் ஓரளவுக்கு தெளிவாதான் இருக்காங்க. நமக்கு எவ்வளோ வழியும் கஷ்டமும் இருக்கோ அதை விட அதிகமா இந்த மக்களுக்கும் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த நிலைமை மாறணும். அப்போ நீ சொல்றது இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தலையே வலிக்குதுமா. தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் என் ஆதரவு. நாங்க கழகம்